Jesus loved me with everlasting love. எல்லாருக்கும் praise Lord, dear brothers and sisters. இந்த நாள் நம்ம தியானிக்க போற தேவ வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா Ephesians chapter 4 verses 26. இந்த Ephesians chapter 4 verses 26 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே. சூரியன் அது மறைஞ்சு போறதுக்கு முன்னாடியே நீ காம்ப்ரமைஸ் ஆகணும், உன் கோபம் தனிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. அப்போ கோபம் சொல்லும் போது நம்ம ரெண்டு வகையான கோபத்தை பார்க்கலாம். முதலாவது வகையான கோபம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஃபேமிலியில நல்லா வரணும், நம்ம பசங்களும் சரி நம்ம வீட்டு நபரும் நல்லா வரணும் திட்ட ஆரம்பிக்கும், கடிந்து கொள்ளும். அது எப்படி இருக்கும்னா அன்பின் நிமித்தமா கட்டப்பட்டிருக்கும். இப்ப நம்ம பையன் சரியா படிக்கல, சரியா டியூஷன் போக மாட்டோம், திட்டவும் அடிக்கும், குச்சத்தை அடிக்கும், டியூஷன் போட கரெக்டா படிக்குது அப்படின்னு நம்ம அடிக்கும். என்னத்துக்கு அடிக்கிறோம்? அவன் நல்லா வரணும் அப்படின்ற காரியத்தினால நம்ம அடிக்கும். ஆனா அது கோபம் அப்படி இருக்காதுங்க. அது கோபம் தணிஞ்சு நம்ம சாயங்காலத்துக்குள்ளவே நம்ம பசங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. அப்ப இது எப்படி காம்ப்ரமைஸ் ஆகிறோம்? அன்புனால கட்டப்பட்டுக்குதுங்க. ஓகே, அன்பினால கட்டப்பட்டிருக்கிறோம் நம்ம குடும்பத்துக்குள்ள. அப்ப நம்ம புள்ளுகிட்ட நம்ம கோபம் பட்டாலும் சரி நம்ம காம்ப்ரமைஸ் சந்தோஷமா இருப்பாங்க, உள்ள பகையை வச்சுக்க மாட்டோம். அப்ப இன்னொரு வகையான கோபம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உள்ள பகை வச்சுக்குவோம் மற்றும் நம்மளுக்கு விரோதமா சரி காரியம் அது அவங்க தவறு மாத்திரமே நம்ம கண்ணுக்கு தெரியுங்க. நமக்கு சொந்தக்காராக்கலாம், இல்ல வேலை செய்யற இடத்துல இருக்கலாம், இல்ல நம்ம சுத்திக்கிற ஜனங்களாக்கலாம், இல்ல சபையில இருக்கலாம். அது மாதிரி இடத்துல கூட அவங்க செய்யற தவறுகள் மாத்திரமே நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குங்க. அப்ப அவங்க செய்யற தவறு மாத்திரமே கண்ணுக்கு தெரிஞ்சு அவங்க மேல ஒரு கோபம் உண்டாகி அது பகையா மாறி உள்ள கசப்பா மாறி வேர் விட ஆரம்பிக்குங்க. அது வேறு துளிர்க்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த துளிர்க்க ஆரம்பிக்கும் போது ஒருத்த மேல கோபப்பட்டு அவங்க ஒரு வீக்னஸ் தானே அப்படின்னு கூட நம்ம அவங்க வீக்னஸை பார்க்க மாட்டோம். ஆனா அவங்க மேல கோபப்படும், அவங்க செய்ய தவறு மாத்திரமே நம்ம கண்ணுல தெரிய ஆரம்பிக்குங்க. சோ இது மாதிரி அவங்க மேல கோபப்படும் போது நம்மளுக்கு வரதான எல்லா ஆசீர்வாதம் தடைப்படுங்க. நம்ம ஹெல்த்தும் கெட்டு போய் நம்மளுக்கு வர பிளெஸிங்ஸும் நம்மளுக்கு ஸ்டாப் ஆகுங்க. பிளெஸிங் எப்படி ஸ்டாப் ஆகும்? காட் கனெக்ட் ஆக முடியாதுங்க. மற்றவங்க மேல கோபமா இருக்கும்போது நம்மளால காட் கனெக்ட் ஆக முடியாதுங்க. அப்ப காட் கனெக்ட் ஆகாத போகும்போது நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் ரொம்ப அடிப்படும். நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் அடிப்பட நம்ம சுத்திக்கிற எல்லா ஜனங்கிட்டும் நம்மளுக்கு கெட்ட பேர் தாங்க அதிகமாகும். ஏன்னா கர்த்தர் உள்ள இருந்தா தாங்க நம்ம கரெக்டா நடந்துக்க முடியுங்க. எல்லாருக்கும் நம்ம சந்தோஷமா மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். கர்த்தரே உள்ளுக்குள்ள இல்லாத போது அந்த கோபம் தடையா நிற்கும். உங்களால ஃப்ரீயா ஜபிக்க முடியாது, வேதவசனம் வாசிக்க முடியாது, சந்தோஷமா கர்த்தர் கூட நீ கனெக்ட் ஆக முடியாதுங்க. அப்ப இத்தனை காரியத்துக்கு அந்த காரியம் தடையா இருக்குதுங்க. இந்த கோபம், கசப்பு, இந்த வைராகியம் தடையா இருக்குது. இப்ப அது இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா அது எப்படி இருக்குதுன்னா, கோபம் இப்ப நம்ம கோபப்பட்டன்னு வச்சுக்கலாம், நாம விஷத்தை குடிச்சிட்டு அவன் சாவானான்னு எதிர்பார்க்கறதுக்கு அவ்வளவு காமெடியா இருக்குங்க. இது நம்ம சொல்லணும்னா நாம விஷத்தை குடிச்சு இப்ப நான் ஒருத்தர் மேல கோபம் படுறேன்னா நான் விஷத்தை குடிச்சுன்னு இருப்பேன், சாவுறது நான் தான், ஆனா அவன் சாவானான்னு எதிர்பார்க்கறதுங்க. இந்த கோபம்ன்றது அவ்வளவு கேவலமானதுங்க. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, மத்தேயு 5:43 லவ் யுவர் எனிமீஸ், உன் விரோத லவ் பண்ணு, அவங்களுக்காக ப்ரே பண்ணு, உனக்கு சபிக்கிறவர்களுக்கு நீ ஜெபி, அவங்களை ஆசீர்வதி அப்படின்னு நம்ம இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்குறாருங்க. அப்போ யாரெல்லாம் நம்ம விரோதிச்சுன்னு அப்படி பகையா பார்த்துக்கிறோமோ அவங்களை தயவு செய்து நம்ம பகையா பார்க்கறது வேணாம். கட்டாயம் இயேசு கிறிஸ்து சொன்னது போல அவங்க நண்பரோடு கூட யோசிச்சு அவங்க வீக்னஸ் யோசிங்க. அவங்க வீக்னஸ் யோசிச்சிங்கன்னா அவங்க பண்ற தப்புன்னு பெருசா தெரியாது. அவங்க அன்பு நிமித்தமா நம்ம ஜபத்துல வச்சு கர்த்தர் கட்டாயம் மாத்துவாரு. அவங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும், அவங்க மேல அன்பு கூற ஆரம்பிக்குவாங்க, அவங்க மேல கோபம் மாத்திரமே பட மாட்டாங்க. அவங்க வீக்னஸ் புரிஞ்சுக்கலாம். நம்ம இயேசு கிறிஸ்து நம்மள நேசிச்சது போல எல்லாரும் நம்ம நேசிக்கலாங்க. ஆமென்.